ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜானு அம்மா பேசுகிறேன். வெல்கம் டு ஜெய்ஹிந்த் சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திருப்பனந்தாள் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பெண்களுக்கான எளிமையான நாகதோஷ பரிகார தலம், சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்கும் வல்லமை கொண்ட 1000 ஆண்டு பழமை வாய்ந்த சிவஸ்தலம். இறைவன் சுயம்புவாக தோன்றி அருள்பாலிக்கும் அற்புத தலமாகும். திருப்பனந்தாளில் வீற்றிருக்கும் சிவன் தாளை வணங்கினால் வாழ்வில் சிறப்படைவது சர்வ நிச்சயம். தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளில் காவிரியின் கிளை நதிகளான மன்னியாற்றிற்கும் இந்திர நதி என்னும் பழவாற்றிற்கும் இடையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் 1000 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த அருணஜடேஸ்வரர் என்கிற அற்புத திருத்தலமாக விளங்குகிறது. கும்பகோணத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லும் பிரதான சாலையில் 18வது கிலோமீட்டரில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் சிவஸ்தலங்களில் இவ்வாலயமும் ஒன்று. இவ்வாலய வளாகத்திற்குள் இறைவனை தவிர வேறு எவரையும் வணங்கிடக்கூடாது. மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளதால் இறைவன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக உள்ளார் என்பது ஐதீகம். திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீன பரிபாலனத்திற்குட்பட்ட 27 தேவஸ்தானங்களில் இக்கோயிலும் ஒன்றாகும். தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். சம்பந்தர், அப்பர், ஐயடிகள், காடவர்கோன் நாயனார், குங்கிலிய கலைய நாயனார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், பிரம்மன், திருமால், இந்திரன், ஐராவதம், அகத்தியர், சூரியன் சந்திரன், ஆதிசேஷன், நாகக்கன்னிகை, தாடகை, நாகங்களில் தலைவி வாசுகியின் மகள் சுமதி ஆகியோர் இவ்வாலய இறைவனை வழிபட்டு தத்தமது பாப சாப தோஷங்கள் நீங்கி பேறு பெற்றுள்ளார்கள் என்பது ஸ்தல புராணம் கூறுகிறது. இவ்வாலயத்தில் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். லிங்க திருமேனியில் ஜடைகளுடன் கூடிய அமைப்பை அபிஷேகத்தின் போது பக்தர்கள் தற்போதும் காணலாம். ஸ்தல விருட்சம் பனைமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், தாடகை தீர்த்தம், ஐராவத தீர்த்தம். தல விருட்சம் பக்கத்தில் உள்ள சிவலிங்கத்தை அடுத்துள்ள கிணறு நாகக்கன்னிகை பிலம் என அழைக்கப்படுகிறது. இதன் வழியாகத்தான் நாகக்கன்னிகை வந்து இறைவனை வழிபட்டதாக ஐதீகம். கோயிலின் கல்வெட்டில் இத்தலம் திருத்தாடகை ஈஸ்வரம் என்றும் இங்கு இறைவன் பெயர் தாடகேஸ்வரத்து மகாதேவர் என்றும் குறிக்கப்படுகிறது. திருப்பனந்தாளில் வசித்து வந்த நக்கன் தரணி என்பவரே இக்கோயிலை கருங்கல்லால் முதலில் கட்டியவர் என்றும், பிறகு 2ஆம் ராஜராஜன் இந்த கோயிலை எழுப்பியதாகவும், இறைவி பெரியநாயகி கோயிலை வெண்கூருடையார் அன்பர்க்கரசு மருத மாணிக்கமான வில்லவராஜன் என்பவர் கட்டினார் எனவும் கல்வெட்டு கூறுகிறது. தாடகை மகப்பேருக்காக தவம் ஏற்று இறைவனை வேண்ட பிரம்மா இத்தல இறைவனை பூஜை செய்யுமாறு வழிகாட்டினார். இங்குள்ள இறைவனை தாடகை நித்திய பூஜை செய்து வரும்போது தன் மேலாடை நழுவியது. இக்கட்டான சூழ்நிலையில் தாடகையின் பூஜையை மாலையை இறைவன் தானே தலை சாய்த்து ஏற்றுக்கொண்டார். தாடகைக்கு 16 கரங்கள் தந்து தடையற்ற பூஜைகள் செய்ய வரங்கள் பல தந்தார். தலை சாய்ந்த இறைவன் நிமிரவில்லை. இதனை கேள்வியுற்ற சோழ மன்னன் வீரசேனன் என்பவன் எவ்வளவு முயற்சித்தும் படைபலம் கொண்டும் போராடியும் தலை நிமிரவில்லை. இச்செய்தி திருக்கடவூரில் வாழ்ந்த குங்கிலிய கலைய நாயனாருக்கு எட்டியது. இவ்விடம் வந்த நாயனார் எவ்வளவு போராடியும் இறைவன் நிமிரவில்லை. உடனே அரிகண்டம் என்ற ஆயுதத்தை தன் கழுத்திலும் பூமாலையை இறைவனின் திருமேனியிலும் சுற்றி கட்டி இழுத்தார். நாயனாரின் கழுத்து அருந்து துண்டானது. இறைவன் அன்பிற்கு நிமிர்ந்தார். நாயனாருக்கு உயிர் கொடுத்தார்.
குங்குலிங்கேய நாயனாரும் அவரது மனைவி நீலாயி என்பவரும் நீண்ட காலம் இத்தலத்தில் தங்கி இறைப்பணி செய்தார்கள். இவ்வாறு பல அற்புதங்கள் நிகழ்ந்த பழமை வாய்ந்த இத்தலம் நாகதோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது. நவகிரகங்களில் நிழல் கிரகமான ராகு பகவானால் உண்டாகும் பெண்களுக்கான திருமண தடை, குழந்தை பெறுவதில் தடை, சுபகாரிய தடை, விபத்துகள், தடைகள், நோய்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், குடும்ப பிரச்சனைகள், பாப சாப தோஷங்கள் இவைகள் நிவர்த்தியாக இக்கோயிலின் நாகதீர்த்தத்தில் நீராடி இறைவன் செஞ்சடை பறையும், இறைவி பெரிய நாயையையும், தலவிருஷம் பனைமரத்தையும் தமது ஜென்ம நட்சத்திரம் அன்று தொடங்கி 11 கிழமை வணங்கி வந்தால் சகல தடைகளும் விலகி சகல ஜென்ம பாவங்களும் தோஷங்களும் நீங்கி சுபமங்கள வாழ்க்கை உண்டாகும் என்பது சர்வ நிச்சயம். இங்கு வந்து பயனடைந்தவர்கள் கண்ட கண்கண்ட உண்மை இது. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். லைஃப்பில் ஒரு டைமாவது திருப்பனந்தாள் பெரிய கோயிலுக்கு அனைவரும் வந்து சாமியை வணங்கிட்டு போங்க. நன்றி.